தினமுகம் அன்பர்கள் அனைவர்களுக்கும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல லலிதா மகா திரிபுர சுந்தரியை வேண்டிக் கொள்கின்றேன். சிதானந்தமயம் சச்சிதானந்தமயம் குகானந்தமயம் குரு சரணாரவிந்தமயம் ஆத்மானந்தமயம் பரமாத்மானந்தமயம் பிரகாசானந்தமயம் பிரதிபானந்தமயம் விமலானந்தமயம் ஸ்ரீ வித்யானந்தமயம் ஞானானந்தமயம் பிரேமானந்தமயம். இப்பொழுது ஜபத்தை பற்றி பார்ப்போம். கீதையில் பகவான் யஜ்ஞங்களில் நான் ஜபயஜ்ஞமாக இருக்கிறேன், யஜ்ஞானாம் ஜப யஜ்ஞோஸ்மி என்று கூறுகிறார். பல சம்பிரதாயங்கள் இருப்பதால் குரு உபதேசிக்கும் மந்திரத்தையே சிஷ்யன் பின்பற்ற வேண்டும். எந்த மந்திரத்தையும் குருவிடம் உபதேசம் பெற்ற பின்னரே ஜபம் செய்ய வேண்டும். ஜபமானது 3 வகைப்படும். ஒன்று மானசீகம், இரண்டாவது உபாம்சு, மூன்றாவது வைகரி. மானசீகம் என்பது அஜபா, உதடு அசையக்கூடாது. உபாம்சுவில் உதடு மட்டும் அசையும். வைகிரியில் உச்சரிப்பு கேட்கும். இதில் மானசீகமே சிறந்தது. மனது ஒருமைப்படாத போது உபாம்சு அல்லது வைகரி ஏற்றது. வெளிப்படையாக சொல்லி ஜபம் செய்வது வாசிகம். நாவும் உதடுகளும் அசைந்து முணுமுணுப்பது உபாம்சு. எதுவும் இல்லாமல் மனதில் தியானிப்பது மானசீகம், அதாவது அஜபா. நாவிலிருந்து ஓசையை கிளப்பினால் போதாது, தெளிவான சொல்லாக அவ்வோசை இருக்க வேண்டும். அக்ஷரங்களை உச்சரிக்க நாப்பழக்கம் மிக அவசியம். அர்த்தம் தெரியாமல் சொன்னாலும் நாத்திருத்தம் ஏற்படுகிறது. எல்லாவற்றையும் நன்கு உச்சரிக்கும் பழக்கம் ஏற்படுகிறது. மந்திரங்களை பேருள் தெரிந்து ஓதுவதே ஜபம். மந்திரத்தை எவ்வளவுக்கெளவு அதிகமாக சாதகன் ஜபிக்கின்றானோ அவ்வளவுக்களவு அவன் ஆத்ம பரிபாகத்தை அடைகிறான். மானசீக ஜபம் உத்தமம், அது 100 மடங்கு பலன். உபாம்சு மத்திமம், 10 மடங்கு பலன். இறைந்து ஜபிப்பது அதமம், ஜபித்த அளவுதான் பலன் தரும். மானசீக ஜபம் அளவற்ற பலனை கொடுக்கும். அதற்கு நியமம் எதுவும் இல்லை. நடந்து கொண்டு, உட்கார்ந்து கொண்டு, படுத்து கொண்டு, எப்படி இருந்தாலும் மானசீக ஜபம் செய்யலாம். எந்த இடத்தில் இருந்தாலும், குளிக்காமல் இருந்தாலும் மானசீக ஜபம் செய்வதில் தோஷமில்லை என்று பரமானந்த தந்திரத்தில் கூறுகிறது. இப்பொழுது ஜபம் செய்யும் முறையை பற்றி அடுத்த ஒரு தலைப்பில் பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.